எப்பயுமே அடுத்தவங்களுக்குள்ள பிரச்சனை நமக்கு வராதுன்னு நினச்சிதான் நம்ம ஒதுங்கி ஒதுங்கி போகிறோம். ஒரு வேடிக்கை கதை நான் ஒன்று படித்தேன். ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க ஒரு வீட்டில். அவங்க ஒரு சேவல் வளர்க்குறாங்க, ஒரு வான்கோழி வளர்க்குறாங்க, ஒரு ஆட்டுக்குட்டி வளர்க்குறாங்க. இவங்க வளர்க்காமலே இவங்க வீட்டில் ஒரு சுண்டலி வளர்ந்துட்டு இருக்குது. அது பாட்டுக்கு ஒரு மூலையில் ஒரு பொந்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. எல்லோரும் தூங்கின உடனே மிச்சம் இருக்கிற மீன், கருவாடு, தேங்காய் துண்டு, வடாய் இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு அது பாட்டுக்கு ஜாலியாக அது ஒரு பக்கம் வாழ்ந்துட்டு இருக்குது. ஒரு நாள் இந்த வீட்டம்மா சந்தைக்கு போயிட்டு ஏதோ ஒரு கவர் கொண்டு வர்றாங்க, ஒரு பார்சல். இந்த எலி பொந்துலேருந்து எட்டி பார்க்குது, இந்த அம்மா ஏதோ கொண்டு வருது. நைட்டு அவங்க வாட்டு கிச்சனில் வச்சுட்டு போயிடுவாங்க, நம்ம எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு ஆசையாக எட்டி பார்க்குது. இந்த அம்மா கணவர்கிட்ட சொல்கிறாங்க, இன்றைக்கி ஒரு முக்கியமான பொருள் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இந்த வீட்டில் இருக்கிற தேவையில்லாத ஒன்று நான் அழிக்க போகிறேன் அப்படின்ட்டு அந்த கவரை பிரிச்சிருக்கிறாங்க. பார்த்தா எலி பொறி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த வீட்டில் ஒரு எலி சும்மா சுற்றிக்கிட்டு நைட்டு பாத்திரத்தை உருட்டிக்கிட்டு இருக்க பொருளெல்லாம் தின்னுட்டு இருக்குது. இன்னையோட இதோடைய கதை க்ளோஸ் அப்படின்னு சொல்லி அந்த எலி பொரியை வச்சுட்டு அந்த அம்மா போகிறாங்க. இப்போ எலிக்கு அப்படியே பதட்டம் ஆயிடுச்சு. ஐயோ, நம்ம ஏதோ ஒரு துளி தேங்காவும் கொஞ்சம் வடையும் சாப்பிட்டுட்டு இருந்தோம், நம்மளை கொல்றதுக்கு இவ்வளோ பெரிய பிளான் போட்டிருக்காங்களே, யார்கிட்ட போய் சொல்கிறது அப்படின்ட்டு வாசலில் நிற்கிற சேவல்கிட்ட போய் சொல்லுது. அண்ணா என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கண்ணா, இந்த அம்மா என்னை கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணுது. சேவல் சொல்லுது, இந்த பார், எனக்கெல்லாம் அந்த அம்மா சாப்பாடு போட்டு வளர்க்குது, அதனால் உன்னைய மதிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, இல்லைனா வேறு ஊருக்கு போ, வேறு வீட்டுக்கு போ அப்படின்ட்டுருச்சு. வான்கோழிகிட்ட போய் கெஞ்சுது, அக்காக்கா நீயாவது என்னைய காப்பாற்றுக்கா, எனக்கு பயமாக இருக்குதுக்கா. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது தம்பி, எனக்கு வேலைக்கு அந்த அம்மா நல்லா சாப்பாடு கொடுக்குறாங்க, நான் ஜாலியாக இருக்கிறேன், உனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாது, போயிட்டே இரு அப்படிங்க. ஆட்டுக்குட்டிகிட்ட போய் கெஞ்சுது, அண்ணா நீயாவது காப்பாற்றுனா ப்ளீஸ்ண்ணா, பாரு எனக்கு வேலைக்கு அகத்திக்கீரை வந்துடுது, வேலைக்கு நல்லா வடிதண்ணி கொடுக்குறாங்க, உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் இல்லை, கிளம்பு இடத்த காலி பண்ணு அப்படின்ருச்சு. இது நைட்டு அப்படியே கண்ணீரும் கம்பளையுமா அதோடைய பொந்தில் உட்காந்து பார்த்துட்டே இருக்குது. இந்த அம்மா நல்ல சுவையான ஒரு மீன் வறுத்து அந்த எலி பொரியில் மாட்டிட்டு படுத்துட்டாங்க. இப்போ எலிக்கு பசிக்குது, மீன் துண்டு வான்னு இழுக்குது. ஆனாலும் அது அப்படியே புலன் அடக்கத்தோட கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்குது. ஒரு 12:30 மணிக்கு டமால்னு ஒரு சத்தம், எலி பொறி அப்படியே சடா. இந்த அம்மா எந்திரிச்சு ஓடி வருது, எங்க அந்த எலி மாட்டிக்கிடுச்சு, சீக்கிரம் லைட்டை போடுங்கன்ட்டு. நீ இவ்வளோ நாள் எவ்வளோ சேட்டை பண்ணன்னு அந்த எலி பொறிக்குள்ளே கையை விடுறாங்க, லைட்டை போடுறாரு. அப்போ தான் தெரியுது உள்ளே மாட்டிக்கிட்டது ஒரு குட்டி பாம்பு. படக்குன்னு இந்த அம்மா கையில் கொட்டிருச்சு. அது ஐயோன்னு பதறி அடித்து எலி அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருக்குது, மனசை அடக்கிக்கிட்டு. ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகிறாங்க. டாக்டர் பார்த்துட்டு, இல்லை சின்ன பாம்பு தான், அதனால் ஒன்றும் நீங்கள் பதட்டப்பட வேண்டாம், நீங்கள் ஏதாவது ஒரு கோழியோ சேவலோ இருந்தால் அதை சூப் வச்சு கொடுங்க, 2 நாள் சாப்பிட்டா சரியாக போயிடும் அப்படின்ட்டாங்க. சரின்னு வீட்டுக்கு வந்த உடனே அந்த சேவலை அடித்தார், சூப்பு வச்சு மனைவிக்கு கொடுத்துட்டார். இப்போ அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் வருது, மனைவி வீட்டிலேருந்து, என்னடி உன்னை பாம்பு கடிச்சிருச்சான்? இல்லை சின்ன பாம்பு தான். இல்லை நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்துடுறோம், அம்மா அப்பா தம்பி தங்கச்சியெல்லாம் வந்துடுறோம், உன்னை பார்க்க வர்றோம். உடனே மனைவி சொல்கிறா, எங்கள் வீட்டிலேருந்து எல்லோரும் வர்றாங்க, பரவாயில்ல அந்த வான்கோழி அடித்து பிரியாணி செஞ்சிடலாம். வான்கோழி அடித்து பிரியாணி செஞ்சுட்டு அவங்க பாட்டி சொல்லுது, வெத்தலையை அடிச்சுக்கிட்டே, சின்ன வயசுலேயே சொன்னேன், இவ்வளோ ஒரு நாய் கடிச்சப்ப சொன்னேன், தெய்வ குத்தம் இருக்குடா, ஏதாவது ஆடு வெட்டி குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணுங்கன்னு சொன்னேன், உங்கள் அப்பன் கேட்கவே இல்லை, அதான் இப்போ பாம்பு கடிச்சிருச்சு. சரி வாசலில் நிற்கிற ஆட்டுக்குட்டியை வேணா வெட்டி குலதெய்வத்துக்கு படையல் செஞ்சுருவோம். இப்போ ஆட்டுக்குட்டியும் காலியாக போயிடுச்சு, எலி ஜாலியாக வீட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு. எப்போதுமே அடுத்த வீட்டில் பற்றுகிற தீ நம் வீட்டுக்கு வராது என்று நம்பிக்கொண்டிருக்கிற முட்டாள்தனத்திலிருந்து முதலில் நாம் வெளியே வர வேண்டும். அடுத்த வீட்டு பிள்ளை எப்படி போனாலும் போகட்டும்னு நினைக்கிறோமே, நாளைக்கு அந்த பிள்ளைகள் வளர்ந்து வருகிற சமூகத்தில் தானே நம்ம பிள்ளை வாழும். எல்லா பிள்ளைகளும் நல்லவர்களாக இருந்தால்தான் நம்முடைய பிள்ளைகள் நல்லவர்களாக வாழ முடியும் என்கின்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும், எதிர்த்த வீட்டுக்காரங்க வசதியாக இருந்தால் தான் நாம் வசதியாக இருக்க முடியும். ஒரு சமூகம் என்பது ஒன்று போல கைகோர்த்து உயர்ந்தால்தான் அங்கே மகிழ்ச்சியும் நிம்மதியும் மனநிறைவும் இருக்கும். ஒருத்தங்க பெரிய உயரம், ஒருத்தங்க அதல பாதாளத்தில் இருந்தால் நிம்மதியாக வாழ முடியாது என்பதை புரிந்து கொள்வதுதான் உண்மையான மனிதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். எப்பயுமே அது நமக்கு வராத வரைக்கும் அது பிரச்சனையே இல்லைன்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். ஒரு அலுவலகத்தில் ஒருத்தர் சும்மா சாதாரண கிளர்க்கு வேலை பார்க்குறாரு, அவருக்கு சேகர்னு பேர். ஆனால் யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் ஓடி போய் உதவி செய்வார். அதனாலேயே பல நாள் லேட்டாக போவார் ஆஃபீஸ்க்கு. மேலதிகாரிகிட்ட ஒவ்வொரு நாளும் கை கட்டி நிற்பார். இப்போ நீ ஊருக்கு தான்ப்பா உழைக்க வந்திருக்க, இந்த ஆஃபீஸ்க்கு உனக்கு சம்மந்தமே இல்லை, நீ வேணால் வேலையை விட்டுறேன், நீ ஒவ்வொரு தடவையும் அவர் திட்டி சரி போனா மன்னிச்சு விட்டுருவார். ஒரு நாள் இவர் பஸ் ஏற போகிறாரு, ஒரு குழந்தைய ஒரு ஆட்டோ அடிச்சிருது. உடனே அந்த குழந்தைய ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்து இவருடைய பிளட் குரூப்புங்கிறதுனால ரத்தமும் கொடுத்துட்டு ரொம்ப லேட்டாக ஆஃபீஸ்க்கு போகிறாரு. நீங்கள் வந்த உடனே உங்களை ஐயா வர சொன்னார்னு இவர் முன்னாடி போய் நிற்கிறார். இன்றைக்கி நீங்கள் வேலை பார்க்க வேண்டாம் சரியா,
ஒவ்வொரு நாளும் உங்களை மன்னிக்கிறதுக்கு இது ஒன்றும் உங்கள் தாய் மாமா கம்பெனி கிடையாது, நானும் உங்கள் சொந்த பெரியப்பா கிடையாது. இன்றைக்கி நீங்கள் லீவு போட்டுட்டு வீட்டுக்கு போயிருங்க. நாளையிலேருந்து நீங்கள் கரெக்டான நேரத்துக்கு வந்தால் மட்டும்தான் ஆஃபீஸ்க்கு வரணும், இல்லைனா உங்களுக்கு லீவு தான் போடப்படும், நீங்கள் கிளம்பலாம். என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் செஞ்ச உதவியால் எவனாவது ஒருத்தன் நல்லா இருக்கேன், நான் உயிரோடு இருக்கிறதுக்கு நீ தான் காரணம்னு யாராவது சொல்லியிருக்கானா? இந்த ஆஃபீஸ் உருப்படாமல் போகிறதுக்கே நீ தான் என் காரணம் அப்படின்னு திட்டி விட்டுறாங்க. ரொம்ப மன வருத்தத்தோடு லீவ் எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு போய் என்ன செய்ய போகிறோம், அந்த பிள்ளையை கொண்டு போய் அவசரமாக சேர்த்தோம்ல, போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த குழந்தைய போய் பார்க்குறாரு. அந்த டாக்டர் சொல்கிறாரு, இருங்க இந்த குழந்தையுடைய அப்பா இப்போ தான் வர்றாரு, உங்களை அறிமுகப்படுத்துகிறேன்ட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு. இவர் இல்லைன்னா அவங்க குழந்தை இன்னைக்கு உயிர் பிழைச்சிருக்கவே முடியாதுன்னு சொல்கிறாரு. திரும்பி பார்த்தா அவருடைய மேலதிகாரி அங்கே நின்றுட்டுருக்கிறார். அவர் கண் கலங்கி இவர் கைப்பிடிச்சு சொல்கிறார், இப்போ சொல்கிறேன்யா, நான் உயிரோடு இருக்கிறேன்னா நீ தான் காரணம். இப்போ அடுத்தவருக்கு ஒரு பிரச்சனைனா நாம் ஒரு மாதிரி பேசுகிறோம், அது நமக்கே வரும்போது நம்முடைய பேச்சு வேறு மாதிரி இருக்குது என்றால் மனிதத்தை எல்லா கட்சிக்கும் எல்லாருக்கும் பொதுவாக வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு பொது சிந்தனையை நாம் நமக்குள்ளே வளர்க்க வேண்டும். நம்ம சொந்தக்காரங்க சந்தோஷமாக இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருப்போமா? இல்லை நம்ம சந்தோஷமாக இருந்தால் நம்ம சொந்தக்காரங்க சந்தோஷமாக இருப்பாங்களா? இப்படி கேட்போம். நம்ம மேலே எப்பயுமே குற்றச்சாட்டை வச்சா நம்மளுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிரும். இப்போ நம்ம வசதியாக இருக்கிறோம், நம்ம சொந்தக்காரங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்றீங்க. ஒரு பெரிய வீடு கட்டிட்டோம், நம்ம சித்தப்பாவோ மாமாவோ வர்றாங்க, அவர் வாழ்க்கையில் அது சாத்தியப்படவே இல்லை, ஒரு ஒன்று குடித்தனத்திலே வாழ்ந்துட்டார். அவர் கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு வளர்ந்து நம்ம பெரிய வீடு கட்டிட்டோம். வருவார், என்ன சொல்வார்? இந்த ஏரியாலையா கட்டியிருக்கிற, இங்கே தான் 4வே வரப்போகுதுன்னு சொன்னாங்க, இடிச்சிடுவாங்களப்பா, ஏன்ப்பா இங்கே கட்டினேன்? இல்லை சித்தப்பா, இங்கெல்லாம் 4வே வராது சித்தப்பா, நான் நல்லாவே விசாரிச்சிட்டேன். 4வே வராட்டி என்ன இருக்குது, இந்த ஏரியா ஏற்கனவே நிலச்சரிவு வர்ற ஏரியான்னு அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன், அதுவே இடிஞ்சாலும் இடிஞ்சிரும். நம்மளே ஒரு கடப்பாறையை கொடுத்து அவங்களும் இடிக்க வேண்டாம், அதுவும் இடிய வேண்டாம், நீயே இடிச்சு விட்டுட்டு போயிரு சித்தப்பானா சித்தப்பா சந்தோஷமாக இருப்பார். உண்மையா இல்லையா? ஒரு புது பொருள், ஒரு காஸ்ட்லியான பொருள் நீங்கள் வாங்கிடுங்க, நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் நம்முடைய உறவுக்காரர்கள் சந்தோஷமாக இருப்பாங்களா? ஒரு காஸ்ட்லியான கார் வாங்கிடுங்க, பெருமைப்படுவாங்களா? இப்போ இதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன். இப்போ இந்த காரை போய் இதை போய் வாங்கினியா? இல்லை 15 லட்சம் வேஸ்ட்டுப்பா, வேஸ்ட்டு. இந்த காரில் நீ போனேன்னா எதுலேயே அதை இடிச்சிட்டா உனக்கு மனவேதனை ஆயிரும், பேசாமல் காரை நீ பண்ணிட்டு பஸ்ஸில் போயிருப்பா, அதுதான் நல்லது. இப்போ காரை எங்கே சித்தப்பா விடுறது? நம்ம வீட்டில் கொண்டு வந்து விட்டு சித்தப்பா பார்த்துக்கிறேன் அப்படிம்பாரு. அப்போ நாம் சந்தோஷமாக வாழ்ந்தாலே, நம்முடைய உழைப்பில் நாம் முன்னேறினாலே, பொறுத்து கொள்ள முடியாத உறவுகள் வாழ்கிற இந்த காலத்தில் தான் எல்லா மனிதரையும் நேசிக்க வேண்டும் என்று பேசக்கூடிய சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அடுத்த மனிதர்களுடைய மனசு எப்படி இருக்குங்கிறத உணர்ந்து கொள்ளுகிறவன் தான் உண்மையான மனிதனாக இருக்க முடியும். நான் எடிசன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்ததாக ஒரு கதையை படித்தேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, ஆனால் அந்த சம்பவம் ரொம்ப மனசை தொடுற மாதிரி இருந்தது. எடிசன் அவர்கள் உங்களுக்கே தெரியும், குண்டு பல்பை அவர் தான் கண்டுபிடிச்சவர். அவர் அடிக்கடி பல்பு வாங்குறவங்க, நம்ம வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் பல்பு வாங்குறது, நம்ம பல்பை கொடுத்தவர் அவர் தான். முத பல்பு கண்டுபிடிச்சிருக்கிறார். அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடக்குது. எல்லாரும் சேர்ந்து அந்த பல்பை பார்க்கணும் அப்படின்ன உடனே அவருடைய உதவியாளர்கிட்ட அந்த பல்பை எடுத்துகிட்டு வாப்பா அப்படிங்கிறாரு. அவர் பதத்திட்டத்தை எடுத்துகிட்டு வந்தவர் கீழே விட்டுட்டார், கை தவறி உடஞ்சி போச்சு. எல்லாரும் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு, இருட்டான உலகத்தை வெளிச்சமாக்குகிற ஒரு மகத்தான கண்டுபிடிப்பு முதல் மக்கள் பார்வைக்கு வரும்போது இருந்தாலும் இப்படி உடைச்சிட்டாரே அப்படின்னு எல்லாரும் அவரை திட்டியிருக்காங்க. உடனே இவர் சொல்லியிருக்காரு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் இருக்குல்ல, நான் மறுபடியும் ரெடி பண்ணிடுறேன், நாளைக்கு இதே விழாவை வச்சுக்குவோம் அப்படின்ட்டாராம். சரின்னு மறுநாள் இன்னொரு பல்பை உருவாக்கி அதை எடுத்து வருகிற பொறுப்பை நேற்று யார் பல்பை உடைச்சாரோ அவர்கிட்டயே சொல்லியிருக்கார், போய் எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு. எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, நேற்று இருந்தாலும் தானே உடைச்சாரு, கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம, அந்த ஆள்கிட்டயே திரும்ப எடுத்துகிட்டு வர சொல்கிறீங்களே, மறுபடியும் உடைச்சிட்டா என்ன செய்வீங்க? இப்போது எடிசன் சிரித்து கொண்டே சொன்னார், இந்த பல்பு உடைந்து போனால் இன்னொரு பல்பை என்னால் உருவாக்க முடியும், ஆனால் அந்த மனிதனுடைய இதயம் உடைந்து போனால் அதை என்னால் சரி செய்ய முடியாது, அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். விஞ்ஞானத்தை தாண்டியது மனிதாபிமானம் என்று அந்த மனிதர் சொல்லி இருக்கிறார் என்றால், எல்லாவற்றையும் கடந்து உயர்ந்து நிற்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பண்பு தான் மனிதம் என்கின்ற பண்பு. ஞானத்தை காட்டிலும் மனிதம் ரொம்ப பெருசு. டெட்ஷாகன் அப்படின்னு ஒரு ஜப்பான்ல ஒரு துறவி இருந்திருக்கிறார். இது நடந்த ஒரு சம்பவம். புத்தருடைய எல்லா போதனைகளும் சீன மொழியில் இருந்திருக்குது. சீன மொழியில் இருக்கிற போதனைகளை எல்லாம் ஜப்பான் மொழியில் எல்லா மக்களுக்கும் புரிகிற மாதிரி கொண்டு போய் கொடுக்கணும்னு அவர் எல்லாத்தையும் மொழிபெயர்த்திருக்கிறார் ஜப்பான் மொழியில்.
மொழிபெயர்த்து அதை புத்தகமாக போட்டு மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய கஷ்டப்பட்டு நன்கொடையெல்லாம் வாங்கி பெரிய பெரிய ஆள்களெல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து இந்த வருஷம் புக்கு போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறார். திடீர்னு அந்த பகுதியில் ஒரு கடுமையான மழை வெள்ளம் வந்துருச்சு. இவர் என்ன பண்ணுறது, கையில் இருக்கிற காசை அந்த மக்களுக்காக செலவழிச்சிட்டார். மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இந்த பணத்தை பூரா செலவழிச்சிட்டார். அப்புறம் மறுபடியும் ஒரு 2-3 வருஷம் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக பணம் ரெடி பண்ணி அங்கங்கே கையை பிடிச்சி காலை பிடிச்சி வாங்கி மறுபடியும் புத்தக வெளியீட்டுக்கு ரெடி பண்ணுறார். கொரோனா மாதிரி ஒரு தொற்று நோய் அந்த பகுதியில் பரவ ஆரம்பிக்குது. இப்போ அதில் கஷ்டப்படுற மக்களுக்கு இந்த பணத்தை பூரா செலவழிச்சிட்டார். அப்புறம் ஒரு 8 வருடம் கழித்து பணம் சேர்த்து ஒரு புத்தகமாக வெளியிடுகிறார். அந்த புத்தகத்தை வெளியிட வந்த தலைமை துறவி பேச வரும்போது சொன்னார், டெட்சாகன் அவர்கள் இந்த புத்தகத்தை 3 முறை வெளியிட்டிருக்கிறார். முதல் 2 முறை கண்ணுக்கு தெரியாதது, 3வது முறைதான் கண்ணுக்கு தெரிந்தது. ஆனால் 3வது வெளியிட்ட புத்தகத்தை விட முதல் 2 புத்தகங்கள் தான் விலை மதிப்பற்ற புத்தகங்கள் என்று சொன்னார். ஏன்னா 3வது புத்தகம் புத்தரின் போதனைகளை எழுதியது. ஆனால் முதல் 2 புத்தகம் புத்தர் சொன்னதை அப்படியே செயல்படுத்தியது. அதுதான் விலை மதிப்பற்ற புத்தகம் என்று சொன்னார். இப்போ மனிதநேயம் என்பது கண்ணுக்கு தெரியாதது, ஆனால் அதுதான் கண்ணுக்கு தெரிகிற மனிதர்களை வாழ வைக்கும் என்றால் ஞானத்தை தாண்டியது மனிதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புத்தரை பார்க்க அவருடைய மகன் ராகுலன் ஒரு நாள் வந்திருக்கிறார் அப்பாவை பார்க்கறதுக்காக. வந்தவங்கிட்ட ஒரு வாய் அகன்ற பெரிய ஒரு பாத்திரத்தில் அங்கே தண்ணி இருந்திருக்கு. தம்பி அதுக்குள்ளேயே கை காலெல்லாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு வாப்பா அப்படின்னு இருக்கிறார். அவன் அதுக்குள்ளே கையை காலெல்லாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு அவர்கிட்ட வந்து உட்காந்துட்டான். 1 மணி நேரம் 2 மணி நேரம் தீவிரமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும் போதே அவன் அப்பா தாகமாக இருக்குது தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறான். உடனே அவர் சொன்னார், இப்போ கை காலெல்லாம் கழுவிட்டு வந்தேல அதுலேருந்து மோந்து குடி அப்படின்னு இருக்கிறார். இவன் அப்படியே ஷாக் ஆகிட்டான். என்ன சொன்னீங்கன்னு. அதான்ப்பா அந்த தண்ணி இருக்குல்லப்பா அதை எடுத்து குடி. ஐயோ அது அழுக்கால இருக்குது, அது அழுக்கான தண்ணி, கெட்ட தண்ணி அப்படின்றான். சிரித்து கொண்டே புத்தர் சொல்லியிருக்கிறார், நீ வரும்போது அந்த தண்ணி எப்படி இருந்தது? நல்ல தண்ணியாகத்தானே இருந்தது. நீ உன் கைகால்களை கழுவிய பிறகு உன்னுடைய பங்கு அதற்குள் போன பிறகுதான் அந்த தண்ணீர் அசுத்தமான தண்ணீராக மாறிவிட்டது. இந்த உலகம் கூட நாம் வருவதற்கு முன்னால் சுத்தமானதாகத்தான் இருந்தது. நாம் வந்த பிறகுதான் நம்முடைய மனம் மொழி செயல்களால் இந்த பூமியை அசுத்தமானதாக மாற்றி இருக்கிறோம். யார் மாற்றினோமோ நாமே அசுத்தமாக இருக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த உலகம் அழகாத்தானே இருந்தது, நல்லாத்தானே இருந்தது. நாம தான் அதை கெடுத்தோம். கெடுத்துட்டு என்ன சொல்கிறோம், யாரோ கெடுத்த மாதிரி கெடுத்துட்டாங்க. இந்த உலகமே வீணாகி போன மாதிரி நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். சமூகம் என்பது வேறு அல்ல, நாம் என்பது வேறு அல்ல. அதனால தான் ஜே.கே. சொல்வார், சமூகம் என்பது 4 பேர். எந்த 4 பேர்னு கிடையாது, நம்ம 4 பேர். நம்ம எல்லாரும் சேர்ந்தது தான் சமூகம். ஆனால் சமூகத்தின் மேலே ஒரு பழியை போடும்போது நம்ம தனியாக நின்றுக்குவோம். நம்மலாம் ஏதோ கடவுள் மாதிரி எப்படி வச்சுருக்காங்க பாரு இந்த இடத்த அப்படின்னு சொல்லுவோம். நாமளும் சேர்ந்து தான் அந்த இடத்த அப்படி வச்சுருக்கோங்கிறத முதலில் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும், முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் ஒரு புரிதல் வரும். இன்னொருவருடைய துன்பத்தை நம்முடைய துன்பமாக புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் வரும். மனசுக்கு இதமாக இருப்பது மனிதம். ஒரு மனுஷன் நம்ம பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாருன்னா அவருக்கு இதமாக நம்ம பேசணும். மனுஷங்களுடைய முகத்தை பார்த்து நம்ம பேசுகிறோமா? இன்றைக்கி எல்லாம் முகநூலை பார்த்து தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க பூரா உட்காந்து பாருங்கள், முகநூலை தான் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. முகநூலில் 5000 நண்பர்கள் அவங்களுக்கு இருக்கிறாங்க. ஆனால் அக்கம் பக்கத்தில் 5 பேர் கூட ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இன்றைக்கி காலம் எவ்வளவு மாறிடுச்சு பாருங்கள். அன்றைக்கி ஒரு கல்லூரி மாணவி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. ஒரு 10 நிமிஷம் நல்லா உற்சாகமாக பேசிட்டு சரிக்கா வச்சிடுறேன் அப்படின்னா. சரிக்கா வச்சிடுறியானா, சாரி ஃபோனில் பேசுகிற ஞாபகத்திலே சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்போ நேருக்கு நேர் மனிதர்கள் முகத்தை பார்த்து பேசுவதை விட அதிகமாக ஃபோனில் பேசியே பழகிய ஒரு தலைமுறை இன்றைக்கு நம் வீட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு மனிதத்தை நாம் எப்படி கற்றுக் கொடுப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முகநூலை உருவாக்குனார்ல, கண்டுபிடிச்சார்ல மார்க், அவர் பதிவு செய்கிறார், நான் எப்பயுமே 8 மணிக்கு மேலே மொபைல் ஃபோனை கையிலே எடுக்க மாட்டேன், டெய்லி 1 மணி நேரம் நான் கண்டிப்பாக புத்தகம் படித்து விடுவேன் அப்படிங்கிறார். நம்மளையெல்லாம் ஃபேஸ்புக்கு பார்க்க வச்சுட்டு அந்த மனுஷன் ஒரிஜினல் புக்கு படிச்சுட்டு இருக்கிறார். 8 மணிக்கு மேலே அவர் மொபைலே தொட மாட்டாராம். நம்ம 8 மணிக்கு மேலே மொபைலே விட மாட்டோம். விடிய போர்வைக்குள்ளே வச்சு அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து காலையில் எல்லார் கண்ணும் அப்படியே சகப்பு கலரில் வந்துட்டுருக்குறோம். இன்றைக்கி நாம் தூக்கம் இழந்து போனதுக்கு, மன உளைச்சல் ஆனதுக்கு, மன அழுத்தம், எல்லா நோய்க்கும் பின்னாடி நீங்கள் பாருங்கள், இந்த மொபைல் ஃபோனை என்றைக்கு நாம் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்தோமோ அன்னைக்கு தான் எல்லா உடல் நோய்களும் நமக்கு வர ஆரம்பித்தது. நீங்கள் அதை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு அந்த இடத்தில் புத்தகத்தை வைத்து பாருங்கள், ஒரே மாதத்தில் உங்களுக்கு இருக்கிற எல்லா நோயுமே தீர்ந்து போயிடும்.
புத்தகம் அப்படி ஒரு ஆற்றல் மிக்க அரிய மருந்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அன்றைக்கி சின்ன பிள்ளைங்களெல்லாம் கெடுத்து வச்சுருக்கிறோம். அன்றைக்கி கோயிலுக்கு ஒரு அம்மா அவங்க பிள்ளையை கூட்டு வருது, 10 வயசு தான் இருக்கும். அந்த பையன் கோயிலில் மணி கட்டி தொங்க விட்டுருப்பாங்கள்ல பெல்லு, அதை பார்த்துட்டு சொல்கிறான், இவ்வளோ உயரத்தில் பெல் பட்டன் இருந்தால் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு கேட்குறான். எப்படி கெடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் பிள்ளைங்களை. பெல்ல பார்த்தா கோயில் மணின்னு தெரியல, இதை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த பிள்ளைகளை கெடுத்து வச்சுருக்குறோம். ரீல்ஸு பார்க்க வச்சு அந்த அளவுக்கு அந்த பிள்ளைகளுடைய மனநிலை ஒரு இயந்திரத்தனமாக மாறிக்கொண்டிருக்கிற நேரத்தில் மனிதத்தை பற்றி, மனிதர்களை பற்றி, இந்த மண்ணின் மகத்துவத்தை பற்றி, நம்முடைய இயற்கை சூழலை பற்றி எல்லாம் பேச வேண்டிய தேவை இன்றைக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது, அவசரமாக இருக்கிறது என்பதால் தான் இன்றைக்கு இப்படி ஒரு தலைப்பை நான் கொடுத்தேன். ஏன்னா மனிதம் என்பது இந்த மண்ணினுடைய அடிப்படை சொத்து. மற்ற நாடுகள் எல்லாம் பணத்தையும் தொழில்நுட்பத்தையும் இயந்திரவியலையும் ஓங்கி ஓங்கி பேசி கொண்டிருந்த போது 1ஆம் நூற்றாண்டிலிருந்து மனிதத்தையும் சகோதரத்துவத்தையும் அன்பையும் சொல்லி சொல்லி வளர்ந்த ஒரு பூமி நம்முடைய இந்திய பூமி என்பதால் மனிதத்தை நாம் இழந்து விடக்கூடாது. இங்கே காலங்காலமாக பாருங்கள், ஒரு புறாவை ஒரு பருந்து துரத்துகிறது சாப்பிட்றதுக்காக. இந்த புறா ஒரு அரசன் மடியில் வந்து உட்காந்து என்னை காப்பாற்றுன்னு கேட்குறது. இப்போ நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? இதான் எனக்கு வேலையா, நீ உன் வேலையை பார்த்து கிளம்பி போன்னு சொல்லுவோம். அந்த அரசன் வந்திருக்கிற பருந்துட்ட இந்த புறாவை விட்டுறேன் அப்படிங்கிறார். அதை எப்படி விட முடியும்? என்னுடைய சாப்பாடு இது, என் சாப்பாடை நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அதற்கு நிகராக எனக்கு ஏதாவது ஒரு மாமிசம் கூட விட்டு விடுகிறேன். அப்போ அந்த அரசன் அதற்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு மாமிசத்தை கொடுத்துருக்கலாம்ல. கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன் தொடைப்பகுதியில் உட்கார்ந்த புறாவை இந்த பக்கம் மாற்றிவிட்டு அதோடைய எடை அளவுக்கே தன்னுடைய சதையை பீத்து தராசில் வைத்தான். அவன்தான் சிபி சக்கரவர்த்தி என்று இந்த மண்ணின் வரலாறு சொல்லுகிறது. என்றால் வாய் பேச முடியாத ஒரு ஜீவனுக்கு தன்னுடைய சதையை கொடுத்த மனிதர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு அரசன் தேரில் போய் கொண்டிருக்கிறான், இறங்கி ஏதோ ஒரு வேலையை போயிட்டு வர்றான். அந்த தேரில் ஒரு முல்லை கொடி சுத்திக்கிடுச்சு, அதை எடுத்து ஒரு மரத்தில் வச்சுட்டு போயிடலாம். ஆனால் முல்லை கொடிக்காக தன் தேரையே கொடுத்து விட்டு ஒரு அரசன் நடந்து போகிறான் என்றால் அவ்வளவு பெரிய இடத்தில் இருப்பவன் இரக்கத்தோடு இருக்க வேண்டும், உயிரிடத்தில் கருணையோடு இருக்க வேண்டும் என்று இந்த மண் தான், நம்முடைய தமிழ் மண் தான் கற்றுக் கொடுத்தது. ஒரு மயில் அது பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்குது, மழை வர்றதை வச்சு அந்த குறிப்பை பார்த்து அது பாட்டுக்கு ஆடிட்டு இருக்குது. ஆனால் பேகன் என்கின்ற அரசன் என்ன செய்கிறான்? ஒரு சால்வையை எடுத்துட்டு போய் அந்த மயிலுக்கு போர்த்தி விடுறான், பாவம் குளிருது போல அப்படின்னு. இப்போ வாயில்லா ஜீவன்களுடைய கஷ்டத்தை கூட உணர்கிற மனிதர்களாக அன்றைக்கு தலைமையில் இருந்தவர்கள் இருந்தார்கள் என்றால் இது இந்த மண்ணின் மகத்துவம் என்பதை பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். எல்லாருமே, மகாத்மா காந்தி எரவாடா சிறைச்சாலையில் இருக்கிறார். அவர் கூட அவருடைய இனிய நண்பர் காலேல்கர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். ஜீவன் லீலான்னு ஒரு அற்புதமான புத்தகம் அவர் எழுதுனது இருக்குது. அது இந்திய நதிகளை பற்றிய ஒரு அழகான பயண கட்டுரை நிறைந்த புத்தகம். வாய்ப்பு இருந்தால் வாங்கி படித்து பாருங்கள். இவ்வளோ பெரிய புக்கு ஜீவன் லீலா, அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த காலேல்கரும் காந்தியோட தங்கி இருக்கிறார். மறுநாள் ஒவ்வொரு நாளும் விடியும் இல்லையா, பல் தேய்க்கிறதுக்கு காந்திஜி என்ன பண்ணியிருக்கிறார், அங்கே இருக்கிற நிறைய வேப்ப மரம் இருக்குது. வேப்ப மரத்தின் ஒரு கிளையிலிருந்து ஒரு குச்சியை மட்டும் ஒடிச்சு டெய்லி அதை கழுவி கழுவி பயன்படுத்தி இருக்கிறார். இல்லைனா அதுக்கு மேலே உள்ளதை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதே குச்சியவே தொடர்ந்து ஒரு வாரமாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறார். இந்த நண்பர் சொல்கிறாரு, ஏன் பாபுஜி இவ்வளோ வேப்ப மரம் இருக்குது, டெய்லி ஒரு குச்சியை உடச்சி பல் விளக்கலாம்ல, ஏன் இப்படி ஒரு குச்சியை வச்சு கஞ்சத்தனமாக விளக்கிட்டு இருக்கிறீங்க? அதுக்கு காந்தி சொல்லியிருக்கிறார், அப்படிலாம் சொல்லாதீங்க, மரத்துக்கும் நம்மை போலவே உயிர் இருக்கிறது. மரம் உணவு அருந்துகிறது, மரம் உறங்குகிறது, மரம் வலியை உணருகிறது. நம்ம தேவைக்காக எடுத்தாலும் கூட அதற்கு குறைந்தபட்ச வேதனையைத்தான் தர வேண்டுமே தவிர நம் கைக்கு எட்டுகிறது என்பதற்காக இன்னொரு உயிரை துன்புறுத்தக்கூடாது என்று மகாத்மா சொன்னதாக அவர் பதிவு செய்திருக்கிறார். மகாத்மானா இங்கிலாந்தில் போய் பாரிஸ்டர் பட்டம் வாங்கினதுக்காக மகாத்மா இல்லை, தென்னாப்பிரிக்காவிலே வழக்கறிஞராக இருந்தார் என்பதற்காக மகாத்மா அல்ல. ஒரு ஓரறிவு மரத்திற்கும் உயிர் உண்டு, அதன் கிளையை பறித்தால் நம்ம கையை உடைத்தால் எவ்வளவு வலி ஏற்படுமோ அவ்வளவு வலி அதற்கு ஏற்படும்னு உணர்ந்தார் இல்லையா, அதனால் தான் அவர் மகாத்மா. அதனால்தான் 200 வருஷமா அடிமையாய் கிடந்த ஒரு தேசத்திற்கு அவரால் சுதந்திரம் வாங்கித்தர முடிந்தது என்றால் அந்த இதயம்தான் சாட்சியாக இருந்தது. வள்ளலார் அப்படின்னு ஒருத்தரை சொல்கிறோம், வந்தவங்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்தாரு அவரு. சொல்லுங்க, கடையேழு வள்ளல்கள்னு சொல்கிறோம், அவங்க வாரி கொடுத்தவர்கள். வள்ளலார் என்ன வாரி கொடுத்தார்? அவர் சமையல் பண்ணார், அது வேற விஷயம், சாப்பாடு கொடுத்தார். ஆனால் ஏன் அவரை வள்ளலார்னு சொல்கிறோம் தெரியுமா? அவர் 2 வெள்ளை துணி தான் உடுத்தியிருப்பார். பெரியவங்களுக்கு தெரியும், அந்த புகைப்படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடுப்பில் ஒரு வேட்டி கட்டியிருப்பார், இன்னொரு துணியை இப்படி சேர்த்து இறுக்கி பிடிச்சி இப்படியே போவார்.
சீடர்கள் கேட்டிருக்கிறாங்க, ஏன் இதை வெட்டி சட்டை போட்டுக்கலாம்ல, சட்டை தச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் வசதியாக இருக்கும்ல. அந்த மனுஷன் சொல்லியிருக்கிறாருங்க, துணியை வெட்டினால் துணிக்கு வலிக்கும் இல்லையான்னு கேட்டிருக்கிறார். சரி, என்னங்க வாழ்க்கை? ஒரு சட்டை பீஸை எடுத்துகிட்டு போய் அதில் 8000 ரூபாய்க்கு ஆரி ஒர்க்கு வைக்க சொல்லிகிட்டு இருக்கிறோம். நம்ம புடவை 400 ரூபா, ஆரி ஒர்க்கு 5000 ரூபா. எவ்வளோ பிரமாதமாக நம்ம பொருளாதாரம் போய்கிட்டு இருக்கு பாருங்க. துணியை வெட்டுனா அந்த துணிக்கும் வலிக்கும்னு ஒரு மனிதர் நினச்சிருக்கிறாருங்க. இப்படியே இருக கைகளை கட்டி கொண்டு தான் நடப்பார். கை வீசி நடங்க, உடம்புக்கு நல்லது தானே. கை வீசி நடந்தால் காற்றுக்கு வலிக்குமே என்று அஞ்சி நான் கை கட்டி நடந்தேன்னு சொன்னார்னா, இந்த காற்றுக்கு வலிக்கும் என்று என்றைக்காவது நாம் யோசித்து இருக்கிறோமா? இந்த காற்றை பற்றி என்றைக்காவது நாம் சிந்தித்து இருக்கிறோமா? அதனால தான் அவர் வள்ளலார். தன்னை பற்றிய, தன் வழியை பற்றி நினைக்க கூட தெரியாத ஒரு உயிருக்காக இறங்குகிறார் இல்லையா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேனே என்று சொல்லக்கூடிய உள்ளம் அவருக்கு மட்டும்தான் இருக்கும். அதனால தான் அவர் வள்ளலார். அவர்களெல்லாம் பிறந்த புண்ணிய பூமியில தான் நம்மளும் பிறந்திருக்கிறோம். இதே தேசத்தில், இதே தமிழ்நாட்டில் தான் நாம் அவதாரம் செய்திருக்கிறோம். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? நேரம் கிடைக்கும் போது சீரியலுக்கு கொடுக்குற நேரத்தில் கொஞ்சத்தை குறைச்சிக்கிட்டு புத்தகங்களுக்கு நேரம் தர வேண்டும் என்று உங்களை ரொம்ப அன்போடும் பணிவோடும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த இலக்கியம் என்ன செய்யும் அப்படிங்கிற கேள்வியை எழுத்தாளர் கரிச்சாங்குஞ்சு அவர்களிடம் கேட்டபோது அவர் சொன்னார், ஒரு இலக்கியத்தின் நோக்கம் சக இருதயர்களை ஒன்று சேர்ப்பது என்று சொன்னார். சக இருதயர்கள், என்ன அழகான வார்த்தை பாருங்க. ஒரே மாதிரி ரசனை கொண்ட இதயம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் சக இருதயர்கள். நம்மளை எல்லாம் ஒன்று சேர்ப்பது தான் இந்த இலக்கியத்தின் நோக்கம். நான் எங்கேயோ கரிசல் பூமியிலிருந்து வர்றேன், நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கிறீங்க. உங்களையும் என்னையும் இந்த நேரத்தில் இங்கே ஒன்றாக ஒரே நேர்கோட்டில் பயணிக்க வைத்திருப்பது நம்முடைய தமிழ் இலக்கியம் என்றால் சக இருதயர்களாக நாம் இன்றைக்கு ஒன்றாக இங்கே கூடியிருக்கிறோம். எங்கள் ஊர் ஆண்டாள் தான் பாடுவாங்க, கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு பாடுவாங்க. எங்கேயெல்லாம் மனிதர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்களோ அங்கேயெல்லாம் அவர்களுடைய இதயம் குளிர்ந்து இருக்கும். இதயம் குளிர்ந்து இருக்கிற மனிதர்கள் இந்த சமூகத்துக்கு மகத்தான செயல்களை செய்வார்கள் என்பதால் எங்கள் ஆண்டாள் அப்படி ஒரு வார்த்தையை பதிவு செய்திருக்கிறார். அதனால் உங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஜேகே தான் ரொம்ப அழகாக சொல்வார், ஜெயகாந்தன், குட்டை மனங்கள் வளருவதற்கும் குறுகிய இதயங்கள் விசாலம் பெறுவதற்கும் நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் இலக்கியத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்று அவர் சொல்வார். நாம் என்னுடைய வீடு, என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், என்னுடைய குடும்பம் அப்படின்னு ஒரு சின்ன இருதயத்துக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனால் இந்த புத்தகத்தை வாசிக்க வாசிக்க தான், இலக்கியங்களோடு நமக்கு பரிச்சயம் ஏற்படத்தான் இந்த உலகம் ரொம்ப பெரியது. இந்த மனிதர்கள் நிறைய தேவை உள்ளவர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய சேவை அவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்று நம்முடைய மனசு கொஞ்சம் கொஞ்சமாக விசாலப்பட ஆரம்பிக்கும். அதற்கு இந்த புத்தகங்கள் தான் காரணமாக இருக்கும். அதனால தான் ஒரு அறிஞர் சொன்னார், வாசிப்பு என்பது விதை நெல் என்று சொன்னார். நீங்கள் நினைக்கலாம், எங்கள் காசு கொடுத்து நாங்கள் புக்கு வாங்குகிறோம், எங்கள் நேரத்தை கொடுத்து நாங்கள் அந்த புத்தகத்தை படிக்கிறோம், இதனால் என்ன பிரயோஜனம்? நீயாவது பேசி காசு வாங்கிட்டு போயிடுறத வச்சு நாங்கள் சும்மா தானே வந்து உட்காந்துருக்கிறோம், அப்படி கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் புத்தக வாசிப்பு என்பது விதை நெல்லை போன்றது. விதை நெல் அது பாட்டுக்கு ஒரு இடத்துல பத்திரமாக இருக்கும். எப்போது மனித இனம் வறுமையில் பஞ்சத்தில் அடிபடுகிறதோ அப்போது அந்த விதை நெல் ஓடி வந்து நம்மை காப்பாற்றும். அதுபோல இந்த புத்தக வாசிப்பு நம்முடைய வாழ்க்கையில் அன்புக்கும் நேசத்துக்கும் பரிவுக்கும் பஞ்சம் வரும்போது இந்த வாசிப்பு உங்களை ஓடி வந்து காப்பாற்றும் என்பதால் தான் விதை நெல் என்று ரொம்ப அழகான வார்த்தையில் அவர்கள் குறித்தார்கள். ஒரு ஆங்கில அறிஞர் சொன்னார், மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியுமா? மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியுமாயா? முடியாது. ஆனால் அவர் சொன்னார், மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியும். ஏனென்றால் புத்தகங்களை விலை கொடுத்து தானே வாங்குகிறோம். மகிழ்ச்சியை விலை கொடுத்து நம்மால் வாங்க முடியும் தானே என்று அவர் பதிவு செய்தார். கலீல் ஜிப்ரன் தான் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னார். மழை பெஞ்சிட்டு இருக்குது, கலீல் ஜிப்ரன் சொல்றார், எல்லோரும் தான் மழையின் சத்தத்தை கேட்கிறார்கள், ஆனால் மழை ஒரு சங்கீதம் பாடுகிறது. எல்லோரும் தான் கேட்கிறார்கள், ஒரு சிலர் தான் புரிந்து கொள்கிறார்கள் என்று எழுதினார். அதுபோல எல்லோரும் தான் புத்தகங்களை வாசிக்கிறோம், ஆனால் ஒரு சிலர் தான் அந்த புத்தகம் என்ன சொல்ல வருகிறது என்பதை உள்ளார்ந்த தத்துவத்தை புரிந்து கொள்ளுகிறார்கள். அதற்காகத்தான் இன்றைக்கு இந்த புத்தக திருவிழா இவ்வளவு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கதை கேட்டு வளர்ந்த பூமி தான் நம்ம பூமி. ஆரம்பத்திலேருந்து சின்ன குழந்தையிலிருந்து கதை சொல்லி தான் வளர்த்துருக்காங்க நம்ம பெரியோர்கள். நம்ம பாட்டி தாத்தா இவங்கெல்லாம் கதை சொல்லி தான் நம்ம வளர்த்துருக்காங்க. நமக்கு எப்படி வந்து ஒரு
எத்தனையோ ஆசிரியர்கள்ட்ட படித்து வந்திருப்போம். 1ஆம் வகுப்புலேருந்து +2 வரைக்கும் கல்லூரியெல்லாம் படிச்சிருப்போம். ஆனால் ஒரு சில ஆசிரியர்கள் தான் மனசில் நிற்பாங்க. அது மாதிரி நாம் எத்தனையோ கதை கேட்டாலும் படம் பார்த்தாலும் ஒரு சில மட்டும்தான் நம்ம மனசில் நிற்கும். நான் வந்து என்னென்னா முதல்ல படித்த கதை, சின்ன வயசில் படித்த கதை, நீங்களும் கூட படிச்சிருக்கலாம், இல்லாட்ட படிக்காமல் கூட இருக்கலாம். அந்த கதையை உங்கள்கிட்ட முதல்ல சொல்லிட்டு பேசுகிறேன். விருதுநகர் மாதிரி ஒரு ஊர் பக்கத்தில் பாலவனத்தம். இப்போ வந்து 5 நிமிஷத்துக்கு ஒருக்க பஸ் இருக்குது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பஸ்ஸு கிடையாது. நடந்து தான் போயிட்டு வரணும், வண்டியில் போயிட்டு வரணும். அப்படிப்பட்ட ஒரு ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரத்தில் இங்கே வந்து ஒரு அப்பா அம்மா இருக்காங்க. இவங்க பொண்ணை வந்து அங்கே பாலவனத்தில் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த கணவன் மனைவி 2 பேரும் விவசாய வேலை பார்க்குறவங்க. இப்போ ஒரு தகவல் வருது, அந்த மனைவியோட அப்பாவுக்கு வந்து உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வருது. இப்போ அந்த கணவன் மனைவி பேசிக்கிறாங்க, நீங்கள் போய் முதல்ல பார்த்துட்டு வாங்க, அப்பாவை நான் பின்னாடி போய் பார்த்துக்கிறேன், ஆடு மாடு இருக்குது, அத்தனையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கணும், அதனால் நான் இங்கே வீட்டை பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறார். இவன் கணவன் வர்றான் மாமனார் மாமியாரை பார்க்க. மாமனாருக்கு உடம்புக்கு முடியலை. என்ன ஒரு பிரச்சனைன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த காய்ச்சலை இவர் காது கேட்காம போயிடுது. யாருக்கு? மருமகனுக்கு. மாமனாரை பார்க்க வர்றாரு. இப்போ காது கேட்காதுங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரியாது, மாமனார் மாமியாருக்கு தெரியாது. என்ன செய்யலாம் அப்படின்னு வரும்போதே யோசிச்சுட்டு வர 3 கேள்வி கேட்போம். 3 கேள்விக்கும் பதில் சொல்லுவார். அதோடு முடிச்சுட்டு திரும்பி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வர்றான். என்ன கேள்வி கேட்கலாம்? மாமா, உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குது? இப்படி கேட்டால் யார் என்ன சொல்லுவாங்க? பரவாயில்ல மாப்பிள்ள, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படி தானே சொல்லுவாங்க. ரொம்ப நல்லது மாமா, சந்தோஷமாக இருக்கு மாமா, இப்படி சொன்ன பிறகு தான் சந்தோஷமாக இருக்கு மாமா அப்படின்னு சொல்லிடுவோம். 2வது கொஸ்டின் கேட்கலாம், என்ன மருந்து மாமா சாப்பிட்றீங்க? என்ன சொல்லுவாங்க? என்ன மருந்து சாப்பிட்றாங்களோ அதைத்தான் சொல்லுவாங்க. இவன் அதுக்கு என்ன போய் சொன்னான்? அதே மருந்தை சாப்பிடுங்க மாமா, சீக்கிரம் குணமாயிடும். இது 2வது கொஸ்டின். இதை முடிச்சிடலாம். 3வது, எந்த வைத்தியர்கிட்ட மாமா நீங்கள் வைத்தியம் பார்க்குறீங்க? இந்த கொஸ்டினை கேட்போம். அதுக்கு என்ன சொல்லுவார்? எந்த வைத்தியர்கிட்ட இவர் வைத்தியம் பார்க்காரோ அந்த வைத்தியர் பேரை சொல்லுவார். இதுக்கு என்ன சொல்லலாம்? அதே வைத்தியர்கிட்ட பாருங்க மாமா, சீக்கிரம் குணமாயிடும், இப்படி சொல்லிவிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்துட்டேன், மாமனார் வீட்டுக்கு வந்துட்டேன். வீடு லேசாக திறந்துருக்கு. திறந்து பார்க்குறேன், மாமியார் இல்லை. எங்கேயோ பக்கத்தில் கடைக்கோ இல்லாட்டா தண்ணி எடுக்கவோ போயிட்டாங்க. இவன் உள்ளே வர்றான். உள்ளே வந்தால் மாமனார் படுத்து கிடக்கார் கட்டில்ல. பக்கத்தில் ஸ்டூலை போட்டு உட்காரான். முதல் கேள்வி கேட்குறான். என்ன கேள்வி? மாமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? அவர் சொல்கிறாரு, அதை ஏன் கேட்குறீங்க மருமகனே? நாளுக்கு நாள் உடம்பு மோசமாக போய்கிட்டே இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்படி சொல்கிறாரு. இவனுக்கு காது கேட்காதா? இவன் என்ன நினச்சிட்டு வந்தான்? என்ன நினச்சிட்டு வந்தான்? கதை கேட்டீங்களா கேட்கலையா? உடம்பு பரவாயில்ல அப்படி சொல்லுவார் நினச்சிக்கிட்டு இவன் சொல்கிறான், பதில் சொல்கிறான், இப்போ தான் அம்மா எனக்கு சந்தோஷமாக இருக்குது இப்படி சொல்கிறான். சொன்ன உடனே அவருக்கு கோபமாயிருது. என்னடா நம்ம உடம்புக்கு முடியலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், மோசமாக இருக்குன்னு சொல்கிறான், இவன் சந்தோஷம் சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கோபம் வருது, அடைக்கிறாரு. 2வது கொஸ்டின் கேட்குறான். மாமா, என்ன மருந்து மாமா சாப்பிட்றீங்க? இவர் என்ன சொன்னார்? இந்த கோபத்தில் இருக்காரா, மருந்தா, மண்ணாங்கட்டி தான் மருந்து அப்படிங்கார். இவன் என்ன நினைக்கான், ஏதோ மருந்தை சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவன் என்ன சொல்கிறான், அதே மருந்தை சாப்பிடுங்க மாமா, சீக்கிரம் குணமாயிடுங்க. இவருக்கு கோபம் தாங்க முடியலை. மருமகன் வந்து நம்மளை இப்படி இல்லைடா பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன நினைக்கிறான். அடுத்து 3வது கொஸ்டின் கேட்குறான். மாமா, எந்த வைத்தியர்கிட்ட மாமா வைத்தியம் பார்க்குறீங்க? அவருக்கு உச்சிக்கு ஏறிச்சு கோபம். வைத்தியரா, இந்த ஏமன் தான் எனக்கு வைத்தியம் அப்படிங்க. அதே வைத்தியத்தை பாருங்க மாமா. இவருக்கு எந்திரிச்சு கோபத்தில் வெளியே தள்ளிவிட்டு கதவு பூட்டிக்கிறாரு. இவருக்கு ஒன்றுமே விளங்கலை. என்னடா, நமக்கு கரெக்டாக தானே யோசிச்சுட்டு வந்தோம், கரெக்டாக தானே பேசிக்கிட்டு வந்தோம், ஏன் இப்படி தள்ளுறாருன்னு தெரியல. வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்த பிறகு மனைவி வீட்டு இந்த மாதிரி நடந்தது சொல்கிறான்.
அப்போ தான் சொல்கிறேன், உங்களுக்கு காது கேட்க அவங்களுக்கு தெரியாது, அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல, நான் போய் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் மறுநாள் வந்து அப்பாட்ட சொல்லி இவர் காது கேட்காது இந்த மாதிரியெல்லாம் நினச்சிட்டு வந்தாரான்னு சொல்லிட்டு இந்த கதை இப்படி முடிக்கும். இது வந்து நான் சின்ன வயசில் நான் ஒரு புத்தகத்தில் படித்த கதை தான் இது. இது எத்தனை பேர் படிச்சிருப்பாங்களோ எனக்கு தெரியல. நான் வந்து கரிசல் பூமியிலேருந்து வந்தவன். ஏற்கனவே சொன்னாங்க, தூத்துக்குடி மாவட்டம் புதூர், விளாத்திக்குளம் புதூர் பக்கத்தில் உள்ள கிராமம் தான் என்னுடைய ஊர். ஒரு 32 வருஷம் கரிசல் பூமியில் கரிசல் விவசாயம் பார்த்து, அப்பா வந்து டீச்சராக இருந்தாலும் கூட விவசாயம் பார்த்து விவசாயத்திலே வளர்ந்தவங்க தான் நாங்கள். இந்த கரிசல் எழுத்தாளர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இருக்கோம் இங்கே. ஆனால் இந்த கரிசல் எழுத்தாளரை வந்து 2 பிரிவாக கூட பிரிச்சுக்கலாம். நம்ம இப்போ இந்த உயிரினங்களை 2 பிரிவாக பிரிப்பாங்கள்ல, தாவரங்கள் விலங்குகள்னு சொல்லிட்டு, அதை மாதிரி கரிசல் எழுத்தாளர் 2 பிரிவாக பிரிக்கலாம். இந்த டவுனில் உட்காந்துக்கிட்டு எழுதுகிறவங்களை எல்லாத்தையும் ஒரு பிரிவாக பிரிச்சுக்கலாம். கிராமத்தில் இருந்து விவசாயிகளையும் அவங்களோட பாடுகளையும், அவங்க ஆடு மாடுகள் வளர்க்குறதையும், இதை பேசுகிறவங்களையும் ஒரு பிரிவாக வச்சுக்கலாம். சோதர்மன் ஒத்துக்கிறவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா விவசாயத்தை பற்றி பேசுகிறவங்களுக்கு அந்த மக்களோட வழி தெரியும், அவங்களோட வழி புரியும். இங்கே சிவகாசியில் இந்த எழுதுகிறவங்களோ, இல்லை விருதுநகர்லேருந்து எழுதுகிறவங்களோ, சாத்தூர்லேருந்து எழுதுகிறவங்களோ, டவுனில் இருந்து எழுதுகிறவங்களுக்கு அந்த விவசாயிகளோட வழி தெரியாது. ஆனால் இவங்களும் கரிசல் எழுத்தாளர்கள் தான். ஆனால் இங்கே உள்ள மக்களோட தொழில்களை பற்றி எழுதுவாங்க, தீப்பிடி தொழிற்சாலையை பற்றி எழுதுவாங்க, மற்ற வெடி தொழிற்சாலையை பற்றி எழுதுவாங்க. ஆனால் இவங்களும் கரிசல் எழுத்துறது தான். ஆனால் இதை 2 பிரிவாக பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். என்னோட இந்த மந்தப்பிஞ்சை வந்து 4வது தொகுப்பு. ஏன்னா வெளியிட்டவர்களும் இதை பற்றி பேச முடியாது, பெற்றுக்கொண்டவர்களும் இதை பற்றி பேச முடியாது, நான் தான் சொல்லணும் இதை பற்றி. 4வது தொகுப்பு பிப்ரவரி மாதம், இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் வந்து ஒறுப்பு அப்படிங்கிற என்னோடய நாவலை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து தான் வெளியிட்டாங்க, அருப்புக்கோட்டையில் வந்து. இது வந்து 4வது தொகுப்பு. என்னோடய 2வது தொகுப்பு ஊமை துயரம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அது வந்து என்னென்னா, மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் வந்து எம்ஏக்கு பாடமாக இருந்துச்சு, 4 வருஷமாக இருந்தது, துணை பாடமாக இருந்தது. இது 4வது புஸ்தகம். இதுக்கு அடுத்து என்னுடைய இன்னொரு தொகுப்பு வருது. அதுதான் எனக்கு இதை விட நல்ல தொகுப்பாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, ஜெயமோகன் எழுதியிருப்பார் உண்மை மனிதர்களின் கதை அப்படின்னு சொல்லிட்டு, அறம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அது உண்மை மனிதர்களை பற்றி மட்டுமே எழுதியிருப்பார். என்னோட அடுத்த தொகுப்பும் அப்படி தான் வரும், அந்த மாதிரியான கதைகள் தான். உதாரணத்துக்கு ஒரு 2 விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நமக்கு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவங்களில் முதல்ல யாருன்னு சொன்னாக்கா, தூத்துக்குடி மாவட்டத்தில் கட்டபொம்மனை சொன்னோம்னா அங்கே அவங்களில் யாரை தெரியும் சொல்ல முடியும்னா, கட்டபொம்மனை தெரியும், ஊமைத்துறையை தெரியும், வீரன் சுந்தரலிங்கத்தை தெரியும். இவங்களை மட்டும்தான் தெரியும் நமக்கு. அதுக்கடுத்து அந்த 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 இடத்துல பாடுபட்டவங்க, சுதந்திரத்துக்கு பாடுபட்டவங்க யாரும் தெரியாது. ஆனால் அந்த இதில் ஒரு பெண் வந்து முதலாக வந்து தீக்குளித்து உயிரை விட்டா, முதல்ல தற்கொலை படையாக இருந்தா. அவள் யாருன்னு சொன்னாக்க, வீரன் சுந்தரலிங்கத்தோட மாமா பொண்ணு. அது எப்படி அப்படின்னாக்க, பாஞ்சாலங்குறிச்சி சுற்றி வளைச்சிட்டாங்க ஆங்கிலேய படை. அப்போது தப்பிச்சு போக முடியலை. என்ன செய்கிறதுன்ட்டா, நாள் நைட்டு ஆயுதங்கள் எல்லாம் கொண்டாந்து குமிச்சிட்டாங்க. எப்படியும் போர் நடக்க போகுது. விடியற் காலையில் நேரத்தில் வீரன் சுந்தரலிங்கமும் அவனுடைய மாமா பொண்ணு வடிவுங்கிற பொண்ணு 2 பேரும் என்ன செய்கிறாங்க, ஆடு மேய்க்கிற மாதிரி போய் அந்த ஆயுத கிடங்கில் தன்னை சுற்றி எண்ணெய் தீப்பந்தத்துக்குள்ளோட போய் அந்த ஆயுதத்துக்குள்ள குதித்து சத்து உயிரை விடுறாங்க. இந்த மாதிரி 2 பேர் இறக்குறாங்க, வீரன் சுந்தரலிங்கமும் வடிவுங்கிற பொண்ணும். இந்த வடிவுங்கிற பொண்ணை பற்றி யாருக்குமே தெரியாது. மற்றவங்கள பற்றி பேசுவோம் நம்ம. இந்த சுதந்திரத்துக்காக உயிரை விட்ட வடிவை தெரியாது. அவங்கள பற்றி இந்த உண்மை கதையை அடுத்த தொகுப்பில் வருது. இது மாதிரி இன்னொரு கதை என்னன்னாக்கா, நிறையா இருக்குது, ஒரு 7-8 கதை வந்திருக்கு. பெருங்காமநல்லூரை சுதந்திர போராட்ட காலத்தில் ரேகை சட்டத்தை எதிர்த்து ஒரு 16 பேரை துப்பாக்கி சுட்ட சாகுறாங்க. அந்த 16 பேரில் ஒரு பெண் மாயக்கால். இந்த மாயக்காலை பற்றி யாருக்கும் தெரியாது. நம்ம பாடப்புத்தகங்கள் யாருக்குமே படிச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாயக்கால் தான் இறந்த ஒரே ஒரு பெண்.
அந்த 16 பேரில் துப்பாக்கிச் சூட்டில் வெள்ளையர்களோட துப்பாக்கிச் சூட்டில் இறந்தவங்க. இது மாதிரியான ஒரு தொகுப்பு அடுத்து வரும்போது இதை விட நல்ல தொகுப்பாக வரும் அப்படிங்கிற நான் நம்புகிறேன். அது மாதிரி தோல்சீலை போராட்டத்தை பற்றி நம்ம யாருமே தெரியாது. நமக்கு பாடப்புத்தகத்தில் இருந்தால் தானே தெரியும், அது இல்லாத பட்சத்தில் யாருக்கு தெரியும்? அது பற்றியான கதை. இது மாதிரியான தொகுப்பு அடுத்து வரும்போது இதை விட மிகச்சிறப்பான தொகுப்பாக வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு இந்த புத்தக விழாவில் என்னுடைய புத்தகத்தை வெளியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த மாவட்ட நிர்வாகத்திற்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.